பிஎஸ்சி நேத்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை இப்போ இருக்கிற வீக்லி அண்ட் மந்த்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே செவ்வாய்க்கிழமை. அது வியாழக்கிழமையா செபியோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் குடுத்திருந்தாங்க. அதேபோல என்எஸ்சியோட எஃப் அண்ட் ஓ எக்ஸ்பைரி வியாழக்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமையா மாறுது. இப்போ இந்த 2 எக்ஸ்சேஞ்சும் அவங்களோட எக்ஸ்பைரிய மாத்துறதுக்கு காரணம் என்ன? இதனால இன்வெஸ்டாருக்கு என்னெல்லாம் பிளஸ் அண்ட் மைனஸ் ட்ரேடர்ஸ்க்கு என்னென்ன எஃப் அண்ட் ஓ டெரிவேட்டிவ் ட்ரேடர்ஸ்க்கு என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல பிஎஸ்சி ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு என்எஸ்சில. ஸோ இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 2,900 3,000 கிட்ட ஹை போயிட்டு அங்கருந்து கன்டினியூஸா இறங்கிட்டு இருக்கு. இது மறுபடியும் இந்த எக்ஸ்பைரி சேஞ்சஸ் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? அது பாசிட்டிவ் சைட்ல இருக்குமா? இல்ல நெகட்டிவ் சைட்ல இருக்குமான்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அ மார்ச் 27ஆம் தேதி செபி ஒரு அனவுன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. ஆ இந்தியால இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸ் ஒரு அது வீக்லி எஃப் அண்ட் ஓ கான்ட்ராக்ட்டா இருந்தாலும் சரி, மந்த்லி எஃப் அண்ட் ஓ கான்ட்ராக்ட்டா இருந்தாலும் சரி, 2 ஒரு வாரத்துல 2 டேவ செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒண்ணு செவ்வாய்க்கிழமை, இன்னொன்னு வியாழக்கிழமை. எந்த எக்ஸ்சேஞ்சா இருந்தாலும் இந்த 2 கிழமையில தான் எக்ஸ்பைரிய வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன். ஃபர்ஸ்ட் இது எதுக்காக? ஆ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பின்பக்கம் நம்ம போய் பார்க்கணும். என்னன்னா, முதல்ல இந்த வாரத்துல 2 நாள மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் அ பழைய ஸ்டோரியிலருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா, ரொம்ப இது சுவாரஸ்யமா இருக்கும். ஏன் அப்டின்னா, மே 2023ல அ சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் இந்த 2 எக்ஸ்பைரி வீக்லி ஆப்ஷன்ஸ் இருந்தது. எஃப் அண்ட் ஓல இருந்தது. வெள்ளிக்கிழமை எக்ஸ்பைரியா செட் பண்ணாங்க. செபியோட அப்ரூவலோட. அதுக்கப்புறம் மே மாசம் 2023ல சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் வந்து எக்ஸ்பைரி வெள்ளிக்கிழமைல அப்ரூவல் வாங்கியிருந்தாங்க. செப்டம்பர்ல வந்து என்ன ஆச்சு அப்டின்னா, என்எஸ்இ வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி புதன்கிழமையா மாத்துனாங்க. அ அக்டோபர் 2023ல அ சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் வந்து வெள்ளிக்கிழமை இருந்ததுல, பேங்க் எக்ஸ மட்டும் தூக்கிட்டு வந்து திங்கட்கிழமையில வச்சாங்க. ஸோ இப்ப என்ன ஆச்சு, திங்கள், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாள் எக்ஸ்பைரி வந்துரும். என்எஸ்இ, பிஎஸ்சியோட எஃப் அண்ட் ஓ எக்ஸ்பைரி. முக்கியமா வீக்லி இண்டெக்ஸ் ஆப்ஷனோட எக்ஸ்பைரி. நவம்பர் 24ஆம் தேதி அ செபி ஒரு அதிரடியா ஒரு அனவுன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. என்ன அப்டின்னா, ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு வீக்லி இண்டெக்ஸ் ஆப்ஷன் தான் அலோவ்டு. 2வது லாட் சைஸ் வந்து அ 3 மடங்கு இன்கிரீஸ் பண்ணாங்க. ஆவரேஜா 5,00,000 இருந்த இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து அ 5,00,000லேருந்து 15,00,000 அதோட வேல்யூ வந்து இன்கிரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2 விஷயம் தான் என்எஸ்சி, பிஎஸ்சியோட வால்யூம பெரிய அளவுக்கு டிராஸ்டிக்கா ஃபால் ஆச்சு. அதுல பிஎஸ்சி கொஞ்சம் அதிகமாவே ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி என்எஸ்சிய விட எஃப் அண்ட் ஓ வால்யூம் வந்து பிஎஸ்சில குறைவு. அ ஆனா இதுல கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அ நவம்பர் 24ல இந்த 2 அனவுன்ஸ்மென்ட். ஒண்ணு லாட் சைஸ் இன்கிரீஸ் ஆகுறது. இன்னொன்னு ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு வீக்லி ஆப்ஷன். இண்டெக்ஸ் ஆப்ஷன். ஜனவரி 2025 என்ன பண்றாங்கன்னா, பிஎஸ்சி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டரோட அப்ரூவல் தேவையில்ல. இன்ஃபார்ம் பண்ணாவே போதும். பிஎஸ்சி என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்களோட சென்செக்ஸ் எ ஏன்னா அ பேங்க் எக்ஸ் வந்து வீக்லிலருந்து மந்த்லியா மாறுது. அதேபோல பேங்க் நிஃப்டி வீக்லிலருந்து மந்த்லியா நவம்பர் 24லருந்து மாறுது. அப்போ ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு வீக்லி இண்டெக்ஸ் ஆப்ஷன் தான்றதுனால, பிஎஸ்சி என்ன முடிவு எடுக்குறாங்கன்னா, வெள்ளிக்கிழமை இருந்த இந்த வீக்லி இண்டெக்ஸ் ஆப்ஷன செவ்வாய்க்கிழமை அதுவும் மந்த்லி கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் எல்லா எஃப் அண்ட் ஓ டெரிவேட்டிவும் பிஎஸ்சியோடது செவ்வாய்க்கிழமையா மாத்துறாங்க. எப்போ? ஜனவரி 2025ல. உடனே இத பார்த்த என்எஸ்சி என்ன பண்றாங்கன்னா, மார்ச் 2025ல ஆ நிஃப்டி எக்ஸ்பைரிய வந்து அ திங்கட்கிழமை மாத்தணும்னு ப்ரொபோசல் குடுக்குறாங்க செபிக்கு. இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை பிஎஸ்சியோட எக்ஸ்பைரி இருக்கு. திங்கட்கிழமை மாத்துனா பிஎஸ்சி செவ்வாய்க்கிழமையோட வால்யூம் பெரிய அளவுக்கு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும். இது முதல் பிரச்சனை. 2வது நவம்பர் 2024ல தான் என்எஸ்சி வந்து வியாழக்கிழமை நிஃப்டியோட எக்ஸ்பைரின்னு சொல்லி ப்ரொபோசல் குடுத்திருந்தாங்க. இந்த நவம்பர் 2024லேருந்து மார்ச்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா, பெரிய சேஞ்சஸ். ஏன்னா, ஜனவரி பிஎஸ்சி செவ்வாய்க்கிழமை சேஞ்ச் பண்ணது என்எஸ்சிக்கு ஒரு பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணுச்சு. ஸோ, அதனால என்எஸ்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா, செவ்வாய்க்கிழமைக்கு முன்னாடி இருக்கிற அந்த வாரத்தோட முதல் ட்ரேடிங் செஷன் ஸ்டார்ட் ஆகுற டேவான திங்கட்கிழமைய சூஸ் பண்ணாங்க. எஃப் அண்ட் ஓ டெரிவேட்டிவ் என்டையர் எஃப் அண்ட் ஓவோட எக்ஸ்பைரிக்கு.
உடனே இங்க தான் செபி உள்ள இறங்குறாங்க. ஏன்னா மார்ச்ல என்எஸ்இ ப்ரொபோசல் குடுத்ததுக்கப்புறம், செபி மார்ச் 2025ல ஒரு அனவுன்ஸ்மென்ட் குடுக்குறாங்க. என்னன்னா, ஒரு வாரத்துல 2 நாள் தான் எக்ஸ்பைரி. வீக்லி இண்டெக்ஸ் ஆப்ஷனுக்கும் சரி, மந்த்லி ஸ்டாக் அண்ட் இண்டெக்ஸ் ஆப்ஷனுக்கும் சரி. ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எஃப்&ஓக்கு. இதுல ஒண்ணு செவ்வாய்க்கிழமை சூஸ் பண்ணுங்க, இல்ல வியாழக்கிழமை சூஸ் பண்ணுங்க. 2த்துல ஏதாவது ஒண்ணு தான். ஏற்கனவே பிஎஸ்சி செவ்வாய்க்கிழமையில இருக்கு. என்எஸ்சி வியாழக்கிழமையில இருக்கு. இப்ப இது யாரு மாத்தப் போறாங்க அப்டின்னா, இது என்எஸ்சிக்கு தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் மேக்கிங். ஏன் அப்டின்னா, மார்ச் மாசத்துல தான் ஜனவரி 2025ல தான் பிஎஸ்சி செவ்வாய்க்கிழமை சூஸ் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு 6 மாசம் தான் ஆயிருக்கு. இந்த இடத்துல உடனே மறுபடியும் பிஎஸ்சி போய் வியாழக்கிழமைய சூஸ் பண்ணுவாங்களா? அப்டின்றது. அதனால செவ்வாய்க்கிழமை ரொம்ப கம்ஃபர்டபிள் பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் எஃப்&ஓ டெரிவேட்டிவ் எக்ஸ்பைரி. ஆனா இதுல ட்விஸ்ட் என்ன ஆச்சு அப்டின்னா, பிஎஸ்சி வியாழக்கிழமை எக்ஸ்பைரிய சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்எஸ்சி செவ்வாய்க்கிழமை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு? இது வந்து அசம்ப்ஷன் தான். என்ன அப்டின்னா, இப்போ என்எஸ்சி வந்து செவ்வாய்க்கிழமை பிஎஸ்சி எக்ஸ்பைரிய அலோவ் பண்றதுக்கு வாய்ப்பில்ல. ஒண்ணு என்எஸ்சி எடுக்கக்கூடிய முடிவு என்ன அப்டின்னா, அ சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணும். ஏன்னா ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை பிஎஸ்சி, என்எஸ்சி வியாழக்கிழமை. இப்ப சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்தா தான் பிஎஸ்சியோட வால்யூம் எஃப்&ஓவோட வால்யூம் தொடர்ந்து இன்கிரீஸ் ஆகுறத காம்படிட்டிவ் பண்ண முடியும். ஸோ, அப்போ என்எஸ்சி செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு அப்டின்னா, பிஎஸ்சி, என்எஸ்சி 2 எஃப்&ஓ எக்ஸ்பைரி ஒரே நாள்ல இருக்கும்போது, கண்டிப்பா 2 எக்ஸ்சேஞ்சுக்குமே இது ஒரு பிரச்சனை தான். அதுல அதிகமா அடிபடுறது பிஎஸ்சி. ஸோ, அப்ப என்னன்னா, என்எஸ்சி எடுத்த முடிவ டிஃபெண்ட் பண்றதுக்காக தான். ஏன்னா, என்எஸ்சி செவ்வாய்க்கிழமை சூஸ் பண்ணிட்டா, பிஎஸ்சிக்கு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா பெரிய லாஸ். அந்த எண்ணத்துல தான் பிஎஸ்சி வேற வாய்ப்பே இல்லாம வியாழக்கிழமை எக்ஸ்பைரிய சேஞ்ச் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. இது என்னோட தனிப்பட்ட அசம்ப்ஷன். இப்போ இதுல என்ன இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும்? ஏற்கனவே இந்த எஃப்&ஓ ட்ரேடிங் வால்யூம் இன்கிரீஸ் ஆனது பிஎஸ்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ரீசன் என்ன அப்டின்னா, ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு வீக்லி இண்டெக்ஸ் எஃப்&ஓ டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் இருக்கணுன்றது தான். அது வந்து பேங்க் நிஃப்டில நடந்த வால்யூம் எல்லாமே எங்க ஷிஃப்ட் ஆச்சு அப்டின்னா, சென்செக்ஸோட அ எஃப்&ஓல ஷிஃப்ட் ஆச்சு. ஏன்னா செவ்வாய்க்கிழமை செப்பரேட் டே எக்ஸ்பைரின்றதுனால. ஸோ, அப்ப என்னன்னா, இந்த செபியோட முடிவு எஃப்&ஓ டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ல எடுத்துட்டு வந்திருந்த இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பிஎஸ்சிக்கு சாதகமா இருந்தது. 2வது பிஎஸ்சியோட வளர்ச்சி என்எஸ்சியோட வளர்ச்சிய விட அதிகமா இன்கிரீஸ் ஆகறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஆம் பிரீமியம் டர்ன் ஓவர் வால்யூம் பார்த்தீங்கன்னா, ரூ. 9,000 கோடி இருந்து அக்டோபர் 2024ல இருந்து ரூ. 15,900 கோடி மே 2025ல இன்கிரீஸ் ஆயிருந்தது. இப்போ இதுல இதோட பிஎஸ்சியோட வளர்ச்சிக்கு 2 மெயின் ரீசன். நான் எக்ஸ்பைரி டேல சென்செக்ஸோட வால்யூம் இன்கிரீஸ் ஆனது முதல் காரணம். 2வது ரீசன் கோலோகேஷன் கிட்டத்தட்ட 100 கோலோகேஷன் ராக்ஸ் வந்து ஆ மார்ச் இந்த 2025 எண்டுக்குள்ள இன்கிரீஸ் ஆனது இன்னொரு ரீசன். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, அம் வால்யூம் திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள பார்க்கும்போது, செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி பிஎஸ்சிக்கு இந்த புதன் அண்ட் வியாழன் 8% மார்க்கெட் ஷேர் ஆப்ஷன் ட்ரேடிங்ல, இண்டெக்ஸ் ஆப்ஷன்ல. இதுல இன்னொன்னு என்னன்னா, ம் வெள்ளி, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாள் தான் ரொம்ப குரூஷியல் பிஎஸ்சிக்கு. ஏன்னா, அ இதுல வெள்ளிக்கிழமை ட்ரேடிங் செஷன பொறுத்தவரைக்கும் 21% இன்கிரீஸ் ஆகுது. 8% புதன் அண்ட் வியாழன்ல இருந்து வெள்ளிக்கிழமை 21% இன்கிரீஸ் ஆகுது. திங்கட்கிழமை 24%. இல்ல செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி அன்னைக்கு பிஎஸ்சியோட மார்க்கெட் ஷேர் 38% அளவுக்கு இன்கிரீஸ் ஆகுது. இது இப்படியே கன்டின்யூ ஆயிருந்தா, செவ்வா அண்ட் வியாழன் பிஎஸ்சிக்கு செவ்வாவும், வியாழக்கிழமை என்எஸ்சியும் கன்டின்யூ ஆயிருந்தா, பிஎஸ்சி இந்த செவ்வாய்க்கிழமையோட வால்யூம் எஃப்&ஓ வால்யூம், எக்ஸ்பைரி வால்யூம் என்எஸ்சிய கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம். ஸோ, இந்த ஒரு அ வார் தான் 2 எக்ஸ்சேஞ்சுக்கும் இந்த எக்ஸ்பைரிய சேஞ்ச் பண்றதுக்கான, ஷிஃப்ட் பண்றதுக்கான ஒரு ரீசனா நம்ம இங்க பார்க்க முடியுது. இப்போ பிஎஸ்சியோட ஷேருக்கு வரலாம். ரீசென்ட்டா போனஸ் அனவுன்ஸ்மென்ட் குடுத்தாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் 2வது போனஸ். இந்த போனஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து 2100 சில்லறையில ட்ரேட் ஆச்சு. போனஸ் ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் வேல்யூ. ஆனா அங்கிருந்து 3000 கிட்ட ஒரு கன்டினியூஸ் ஒரு அப்சைட் கிட்டத்தட்ட 30-40% அந்த போனஸ் டேலருந்து இந்த ஸ்டாக் இன்கிரீஸ் ஆகி 3000 கிட்ட போச்சு. பட் எந்த அளவுக்கு வேகமா போச்சோ, அதே அளவுக்கு அங்கிருந்து இப்ப இறங்கவும் ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆனா, அ இந்த எஃப்&ஓ எக்ஸ்பைரியோட சேஞ்சஸ் பிஎஸ்சிக்கு இன்னும் ஒரு பாதிப்பும் நெகட்டிவ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, இன்னியோட ட்ரேடிங் செஷன்ல நியர்லி 2, 3% டவுன்ல ஓப்பன் ஆகி, அதுக்கப்புறம் 1% நியர்லி டவுன்ல தான் இன்னைக்கு குளோஸ் ஆயிருக்கு.
இப்ப கோல்ட்மன் சாக்ஸ், ஜெஃப்ரீஸ் இந்த 2 கம்பெனியும் பிஎஸ்சிக்கான அப்டேட் குடுத்திருக்காங்க. அவங்களோட வியூ என்ன? இதுல கோல்ட்மன் சாக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நியூட்ரல் ரேட்டிங் பிஎஸ்சிக்கு குடுத்திருக்காங்க. டார்கெட் பிரைஸ 2490 இருந்து 2430 குறைச்சிருக்காங்க. அதாவது ஏற்கனவே குடுத்த டார்கெட்ல இருந்து ரூ. 60 ஒரு ஷேருக்கு குறைச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. ஆனா ஜெஃப்ரீஸ் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, 2900 டார்கெட் குடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது, வால்யூம் 5லிருந்து 10% டிராப் ஆக வாய்ப்பு இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 புரோக்கரேஜஸோட அப்டேட்ட நம்ம ஸ்கிப் பண்ணிட முடியாது. ஸோ இதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு இந்த சிச்சுவேஷன்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இது பிஎஸ்சிக்கு ஒரு ஸ்மால் செட்பேக். என்எஸ்சி ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகல. அதனால அந்த ஷேருக்கு பெரிய இம்பாக்ட் இருக்குமா இல்லையான்றது ஸ்டாக் மார்க்கெட்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். 2வது இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம்னா, என்எஸ்சி ஆல்ரெடி மார்க்கெட் ஷேர்ல லீட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் இந்தியால. பிஎஸ்சி வளர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வால்யூம் வைஸ். ஸோ இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கிற போட்டி, இப்போ இந்த எக்ஸ்பைரி சேஞ்சஸ்க்கு அப்புறம் என்ன என்ன மாதிரி இருக்குன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா மட்டுமே, அந்த ரியல் இம்பாக்ட் என்னன்றது நமக்கு தெரியும். ஆ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தா, உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.